எதை வேணாலும் நான் சொல்லுவேன், மக்களாகிய நீங்கள் ஒத்துக்கணும், நாங்க சொல்றதெல்லாம் மேல நீங்க கேள்வி எழுப்பாதீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதுதான் மிக ஆபத்தானது. அதாவது 11 நாள் கழிச்சு அப்படி சொன்ன நீ முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை மாற்றி அறிவித்தது 11 நாள் கழிச்சு. இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை சரியான விவரங்கள் என்று சொல்லி அறிவிக்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு. அதுல 5.76% கூடுதல் சொல்லியிருக்க. அப்ப எந்தெந்த தொகுதியினுடைய விவரங்கள் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஒட்டுமொத்த விவரத்தை தான் போடுவோம். தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இதை சொல்லிக்கிட்டே வருது. எங்க ஆரம்பிச்சது இந்த விவிபேட எண்றதுக்காக தொடரப்பட்ட வழக்கிலேயே தேர்தல் ஆணையம் என்ன வாக்குமூலம் கொடுத்துச்சுன்னா கடைசி அதை வலியுறுத்தல, அதை அப்படியே விட்டுடுச்சு காத்துல. ஆனா நம்ம சொல்லியிருந்தோம் விவிபேட் எதுக்குன்னா நீ போட்ட சிரத்துல தான் வாக்கு கொடுத்துருக்குது போ அப்படின்னு சொல்றதுக்கான பயாஸ்கோப் தானே தவிர அதெல்லாம் எண்ணணுன்ற எந்த கட்டாயமும் இல்லைன்னே சொல்லுச்சு. நீ யார்? நீ மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசை உறுதி செய்ய வேண்டிய தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் நீ எப்படி எல்லாத்தையும் முடிவெடுக்கலாம்? அது என்ன வேட்பாளர் யாரு? நாங்க தேர்ந்தெடுக்கிற ஆளு, மக்கள் பிரதிநிதி நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். எங்களுக்கு முக்கியமா அவங்களுக்கு முக்கியமா? ஏன்னா வேட்பாளர் அப்படி சொல்லிட்டா அவன் அந்தந்த தொகுதிக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சரி போதும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு போயிடுவான். ஆனா நாட்டு மக்கள் அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய தனது குற்றச்செயலை எப்படியெல்லாம் மறைக்கிறான் பாருங்க இவன். இந்த ஒரிஜினலா இவ்வளவு ஓட்டு தான் இந்த இவிஎம்ல பதிவாச்சு, அதை தான் வச்சு நீ கணக்க சொல்ற. அந்த எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்ற விவரத்தை பிசிக்கலாவும் நீ டேட்டாவா எடுக்கிற, அததான் ஆப்ல போடுற. இது இருக்கு. நாளைக்கு என்ன ஒண்ணு இது மாறுபடுதலையா ஹேக்கிங் பண்ணி இந்த மாறுபட்ட டேட்டாவை கொடுக்கும் போது பெரிய எதிர்ப்பு வருதே அப்படின்றத மறைக்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் தயங்குறான். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுறதுக்கான எந்த அர்த்தமுமே கிடையாது. ஏன்னா இப்படிதான் சொல்லி போன தேர்தலில் நீ மாட்டிக்கிட்ட. அதுதான் நான் நான் உரிச்சு புத்தகத்துல ஆதாரமா எழுதியிருக்கிறேன். இந்தியா ஃபுல்லா அது தெரியும். அதனால தான் வழக்கே போடுறோம். போட்டு மாட்டிக்கிட்டோம். போட்டா தானே மாட்டுவோம், போடலன்னா. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரோசர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தலில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களவைக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்பான விவரங்களை ஏன் மறுநாளே முழுமையாக உங்களது இணையதளத்தில் வெளியிடவில்லை? தாமதமாக வெளியிடுவதற்கு காரணம் என்ன? 4 நாட்கள் கழித்து வெளியிட்டு இரண்டாவது கட்ட தேர்தலின் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடும் போது அது 5.76 விழுக்காடு எவ்வாறு உயர்ந்தது என்று சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பி உடனடியாக அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை வெளியிட வேண்டும் என்று அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் தொடுத்த வழக்கில் பதிலளித்துள்ள தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு விவரங்களை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தவிர வேறு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் எங்களுக்கு சட்டப்படி இல்லை என்று பதில் சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றத்திற்கு. உச்சநீதிமன்றத்தில் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் தொடர்ந்து அந்த வழக்கில் 24ஆம் தேதிக்குள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்திய உச்சநீதிமன்றம் அனுப்பிய அந்த நோட்டீஸிற்கு பதிலளித்து இவ்வாறு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய வினோதம் பாருங்கள். யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை, வேட்பாளர்களுக்கு மட்டும் சொன்னால் போதும். அதாவது இந்த நாட்டு மக்களை எவ்வளவு சாதாரணமாக இவர்கள் நினைக்கின்றார்கள். வாக்குப்பதிவு நடக்கின்றது, வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை எதற்காக அளிக்கிறீர்கள் என்றால் அது தொலைக்காட்சிக்கு பிரஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அது வாலண்டரி, அது நாங்களே பார்த்து கொடுக்குறோமே தவிர அது ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அந்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் அப்புறம் டிரான்ஸ்பரன்சின்னா என்னது? அதான் நம்மளுடைய கேள்வி. தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை என்பதற்கு அத்தாட்சி தான் இவை எல்லாமே. இந்த வெளிப்படைத்தன்மையுடன் தான் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று கடைசியாக உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு சார்பாகவே கொடுத்த அந்த தீர்ப்புல கூட அது சொல்லியிருக்குது. In a democracy, the election process should be transparent என்று சொல்லியிருக்கிறது. அதானே இங்க முக்கியம். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்ற, 6 மணிக்கு வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்ட உடனே அதாவது உத்தேச வாக்குப்பதிவு அது வரைக்கும் அந்த டேட்டாவை கொடுக்குற, மறுநாள் காத்தால ஃபுல்லஸ்ட் டேட்டாவை கொடுத்துருவீங்க. இதுதான் நடைமுறையில் வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா,
கிட்டத்தட்ட ஒவ்வொரு சில தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃப்ளங் ஏரியாஸ் ரொம்ப இந்த மலைப்பகுதி வனப்பகுதி இந்த மாதிரி இடத்துலலாம் போயிடும் ஓட்டிங் மிஷினு. அங்கிருந்தெல்லாம் 17C வர்றதுக்கு லேட் ஆகும் இவங்க சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுக்க முடியும், அதனால தான் தாமதமாகுது. அது எத்தனை தொகுதியில்? இப்போ இருக்கக்கூடிய தொகுதிகள்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சரி நீலகிரியினுடைய நீங்க அப்புறம் சொல்லுங்க, அவ்வளவுதானே. வேற தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அந்த மாதிரி? இல்ல காஷ்மீர்ல அந்த மாதிரி சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி ஃபார் ஃப்ளங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்க மட்டும் நீங்க வந்துட்டு ஒரு 2 நாள் எடுத்துக்கங்க. ஆனா 11 நாளுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு பதிவான வாக்குகளினுடைய விவரத்தையே மாத்தி சொல்றீங்களா? அதுக்கு என்ன பதில்? அதுதான் இங்க. எதை வேணாலும் நான் சொல்லுவேன், மக்களாகிய நீங்கள் ஒத்துக்கணும், நாங்க சொல்றதெல்லாம் மேல நீங்க கேள்வி எழுப்பாதீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதுதான் மிக ஆபத்தானது. அதாவது 11 நாள் கழிச்சு அப்படி சொன்ன நீ முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை மாற்றி அறிவித்தது 11 நாள் கழிச்சு. 2வது கட்ட வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை சரியான விவரங்கள் என்று சொல்லி அறிவிக்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு. அதுல 5.76% கூடுதல் சொல்லியிருக்க. அப்ப எந்தெந்த தொகுதியினுடைய விவரங்கள்னா அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஒட்டுமொத்த விவரத்தை தான் போடுவோம். தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இதை சொல்லிக்கிட்டே வருது. எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த விவிபேடை வந்துட்டு எண்றதுக்காக தொடரப்பட்ட வழக்கிலேயே தேர்தல் ஆணையம் என்ன வாக்குமூலம் கொடுத்துச்சுன்னா கடைசி அதை வலியுறுத்தலை, அதை அப்படியே விட்டுடுச்சு காத்துல. ஆனா நம்ம சொல்லியிருந்தோம் விவிபேட் எதுக்குன்னா நீ போட்ட சிரத்துல தான் வாக்கு கொடுத்துருக்குது போ அப்படின்னு சொல்றதுக்கான பயாஸ்கோப் தானே தவிர அதெல்லாம் எண்ணணுன்ற எந்த கட்டாயமும் இல்லைன்னே சொல்லுச்சு. விவிபேட்ல கட்டாய விடுற சீட்டுக்களை எண்ணி இவிஎம்ல பதிவாகிற ஓட்டுகளோடு ஒப்பிட்டுத்தான் சொல்லணும் அப்படின்னு இவங்க 2013 உச்சநீதிமன்றத்தை ஒத்துக்கிட்டதையே மறுத்து அப்படியெல்லாம் கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு வாக்குமூலத்துல. அப்புறம் அதை வந்துட்டு இது பண்ணலை, ஏன்னா மக்கள் வழக்கறிஞர்கள்லாம் சேர்த்து உரிச்சிருவாங்க அப்படின்றதுனால அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பாருங்க. அதே தான் இப்பவும் சொல்றான். வாக்காளர்களாகிய நமக்கு எவ்வளவு வாக்கு பதிவாச்சு ஒரு தொகுதி வயசு அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய உரிமையே இல்லைன்றான். நாளைக்கு என்ன சொல்லுவான், வேட்பாளர்கள் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும், மக்களுக்கெல்லாம் ஒன்றும் தேர்தல் விவரங்களை எல்லாம் நாங்கள் வெளியிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவான். நாங்க மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க, எங்களுக்காக தான் தேர்தல் நடக்குது. நாங்க என்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் நீ கொடுத்தாகணும். இதுக்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம். நீ எதையுமே நிர்ணயிக்க முடியாது. நீ யார்? நீ மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசை உறுதி செய்ய வேண்டிய தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் நீ எப்படி எல்லாத்தையும் முடிவெடுக்கலாம்? அது என்ன வேட்பாளர் யாரு? நாங்க தேர்ந்தெடுக்கிற ஆளு, மக்கள் பிரதிநிதி நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். எங்களுக்கு முக்கியமா அவங்களுக்கு முக்கியமா? ஏன்னா வேட்பாளர் அப்படி சொல்லிட்டா அவன் அந்தந்த தொகுதிக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு சரி போதும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு போயிடுவான். ஆனா நாட்டு மக்கள் அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியணும். அதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஒவ்வொரு அசம்பிளி வைஸ் எல்லா விவரங்களும் இது வரைக்கும் வந்துச்சு. அப்ப இது வரைக்கும் நாங்க ஏன் கொடுத்தாடினோம்னா நாங்க வாலண்டியரா அது ஒரு பழக்கமா கொடுத்துட்டு இருந்தோம், அதனால அது கொடுக்குறோம். நல்லா இருக்குது இல்ல கதை. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாக்காளர்கள் பற்றிய விவரங்களை தொகுதி வாரியாக தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது. ஆனா உன்னோட வெப்சைட்ல ஏன் நீ சேர்க்கலன்றதான் எங்களோட கேள்வி. வெளியிடுறீங்கல்ல, தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு பேரு, ஆண்கள் எவ்வளவு பேரு, பெண்கள் எவ்வளவு பேரு, மாற்று பாலினத்தவர் எவ்வளவு பேரு அப்படின்ட்டு சொல்றீங்கல்ல. அதுக்கு பிறகு ஒரு தொகுதி வயசு வருது இல்ல, அதையே பல இடங்கள்ல தொகுதி வயசு கொடுக்கவே இல்லை. அதுதான் முக்கியம். தமிழ்நாடு உட்பட ஒட்டுமொத்தமா 6,24,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய தென்சென்னையில் எவ்வளவு பேரு, மத்திய சென்னையில் எவ்வளவு பேரு, வட சென்னையில் எவ்வளவு பேரு, திருவள்ளூர்ல எவ்வளவு பேரு, அரக்கோணத்துல எவ்வளவு பேரு, ஸ்ரீபெரும்புத்தூர்ல எவ்வளவு பேரு, காஞ்சிபுரத்துல எவ்வளவு பேரு, இப்படி பார்லிமெண்ட் தொகுதி வைஸ் கொடுக்கணும். அதுவும் அதுக்கு உட்பட்ட அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் கொடுக்கணும்.
இதான் முக்கியம். ஆனா இந்த தேர்தல் ஆணையம் போயிட்டு அஃபிடவிட் கொடுக்குது, என்ன தைரியத்தில் கொடுக்குறான்னு தெரியல. இதெல்லாம் நாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்றோம். பாருங்க, அதுல ஒரு முக்கியமா ஒரு இடத்துல சொல்றான், tentative figures from secondary source can never be final turnout figure, the affidavit said. Tentative figure from secondary source னா யாரு? உனக்கு வாக்குப்பதிவு அதிகாரி ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலிருந்தும் கொடுக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் உனக்கு வருது. அது எப்படி செகண்டரி சோர்ஸ் ஆகும்? அதான பிரைமரி சோர்ஸு. வாக்குப்பதிவு அதிகாரி கொடுக்கக்கூடிய விவரம் தானே பிரைமரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா. செகண்டரி சோர்ஸ்ன்னு எப்படி சொல்ற நீ? அதை புரியல. அதை விட ரொம்ப முக்கியம், இதை பாருங்க. The EC said the ADR has failed to appreciate the fact that the publication of voter turnout data on its app was merely facilitative. The NGO had ignored the disclaimer that the figure in the non-statutory voter turnout app were secondary and provisional data. எப்படி ஆகும்? அது எலக்ட்ரானிக்ல தான் ஆப் வருது. அது எப்படி வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ப்ரொவிஷனல் டேட்டாவா ஆகும்? அது வாட் இஸ் மீன் பை ப்ரொவிஷனல் டேட்டா? இஸ் அ அன்கன்ஃபர்ம்டு ஃபுல் டேட்டா, அவ்வளவுதான். ஒரு இடத்துல இப்போ தென்சென்னை அப்படின்னம்னா அதில் 1700 வாக்குச்சாவடிகள் இருக்குன்னா அதில் ஒரு 50-60 வாக்குச்சாவடிகளினுடைய வாக்கு விவரங்கள் உங்களுக்கு வராது இருந்துச்சுன்னா அந்த விவரத்தை நீங்க சொல்றீங்க. மிச்ச விவரங்களை மறுநாள் காத்தாலைக்குள்ள அதையெல்லாம் சேர்த்து சொல்றீங்க. இதெல்லாம் ஆப்லயும் இருக்குது, அதே தான் 17C இருக்குது. அப்படி இருக்க இதை வந்துட்டு நீ செகண்டரி டேட்டான்னு எப்படி சொல்லுவ? நான் பாயிண்டடாவே கேட்கிறேன், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி படிச்சவன்னு கேட்கிறேன் நான். எப்படி அது ப்ரொவிஷனல் டேட்டான்னு சொல்றேன்? ப்ரொவிஷனல் டேட்டான்னு நீ முதல்ல வெளியிடுற, மறுநாள் காத்தால வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபுல்லஸ்ட் டேட்டான்னு இது நாள் வரைக்கும் நடந்த தேர்தல் எல்லாம் சொல்லிட்டு வந்தியல்ல, இப்ப மட்டும் ஏன் நீ அதை சொல்ல தயங்குற? அதுதான் ஃபெசிலிட்டேட்டிவ் டு ஹூம்? இதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்றேன். எதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்? நீ உன் வேலையை செய்யறதுக்கு நாங்க ஏன் அப்ரிஷியேட் பண்ணணும்? ஃபெசிலிட்டேட்டிவ் டு ஹூம்? இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே, அது கடமைன்றதுனால தானே நீ செய்யற. அப்புறம் என்ன ஃபெசிலிட்டேட்டிவ்? ஒரு பெரிய ஒரு தனது குற்றச்செயலை எப்படியெல்லாம் மறைக்கிறான் பாருங்க இவன். இந்த ஒரிஜினலா இவ்வளவு ஓட்டு தான் இந்த இவிஎம்ல பதிவாச்சு, அதை வந்துட்டு தான் வச்சு நீ கணக்கு சொல்ற. அந்த எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்ற விவரத்தை வந்துட்டு பிசிக்கலாவும் நீ டேட்டாவா எடுக்கிற, அதை தான் ஆப்பில் போடுற. இது இருக்கு. நாளைக்கு என்ன ஒண்ணு இது மாறுபடுது இல்லையா, ஹேக்கிங் பண்ணி இந்த மாறுபட்ட டேட்டாவை கொடுக்கும் போது பெரிய எதிர்ப்பு வருதே அப்படின்றத மறைக்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் தயங்குறான். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுறதுக்கான எந்த அர்த்தமுமே கிடையாது. ஏன்னா இப்படிதான் சொல்லி போன தேர்தலில் நீ மாட்டிக்கிட்ட. அதுதான் நான் உரின்னு நான் உரிச்சு புத்தகத்துல ஆதாரமா எழுதியிருக்கிறேன். இந்தியா ஃபுல்லா அது தெரியும். அதனால தான் வழக்கே போடுறோம். போட்டு மாட்டிக்கிட்டோம். போட்டா தானே மாட்டுவோம், போடலன்னா மக்களை கேட்கறாங்கன்ற கேள்வி அவன் கேட்கறான். தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மக்களுக்காக தானே நீ பேசணும். மக்களுக்காக தானே உனக்கு வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு தனது வரிப்பணத்தில் இருந்து உனக்கு வந்துட்டு தேர்தல் நடத்துன்னு சொல்லிட்டு பணத்தை ஒதுக்குது. 5000 கோடி 6000 கோடி ஒதுக்குது. நீ ஜாலியா ஒரு தேர்தல் நடத்தி கொடு அப்படின்றதுக்காது. யார் அப்ப வீட்டு பணம் அது? அதுல நீ மஞ்சா குளிச்சுட்டு போயிடுவியா நீ பாட்டுக்கு? நீ சொல்ல வேணாம். நீங்களா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாகட்டும், ஒன்றிய அரசா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் யுவர் அக்கௌண்ட் டு தி பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் பதில் கூற பொறுப்புடையவர்கள். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்காமலே வந்துட்டு அவங்க போடுறாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு இந்த தேர்தல் ஆணையத்தின் மேல வந்துட்டு சந்தேகத்தை கிளப்புவது. நான் கிளப்புறேன் நேரடியா. போன முறை மாட்டினே, அதுக்கு என்ன பதில்? போன முறை நீ உன்னோட வெப்சைட்ல போட்ட, அதுக்கப்புறம் கவுண்டட் டேட்டா வந்துச்சு.
ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வந்தோட தான் வழக்கே போட்டுச்சாங்க. அந்த வழக்கை இது வரைக்கும் விசாரிக்கவில்லை. விசாரிச்சா உன் முகத்திரை கிழிஞ்சிரும், இவிஎம் முகத்திரை கிழிஞ்சிரும். அதனால நீங்க அதை பத்தி பண்ணல. இதே காரணம் தான் விவிபேட்டுடைய எண்ணிக்கைக்கு நீ தயங்குறதுக்கு காரணம். ஏன்னா அது முழுமையா எண்ணி இவிஎம் என்னோட ஒப்பிடும் போதுதான் தெரியும் இந்த இவிஎம் எவ்வளவு பெரிய குளறுபடின்னு. அதே மாதிரி விவிபேட் எவ்வளவு பெரிய குளறுபடின்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒண்ணு சொல்லும், அது ஒண்ணு சொல்லும். அதுதான் நான் ஆதாரபூர்வமா எழுதினேன். கர்நாடகாவில் நடந்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில், அங்க ஹூப்ளி தார்வாட் சட்டப்பேரவை தொகுதியில ஒரு பூத்துல நடந்தது நான் சொன்னேன். 207 வாக்குகள் விவிபேட்ல கூடுதலா இருந்துச்சு. பதில் சொல்ல முடியல உன்னால. நாங்க கேள்வி எடுப்போம், கேஸ் எல்லாம் போட்டோம். அப்போ என்ன நடந்துச்சு, அதுக்கு என்ன பதில், எப்படி 207 ஓட்டு இதுல விவிபேட்ல கூடுதலா இருந்துச்சுன்னு ஒரு விளக்கத்தையே உன்னால கொடுக்க முடியலையே. ஒரு தொகுதிக்கே விளக்கம் கொடுக்கல. நாடு முழுவதும் 11 லட்சம் பூத் இருக்குது. அப்ப எவ்வளவு பூத்துல என்னென்ன வித்தியாசங்கள் ஏற்படும். அதனாலதான் நான் 5 மிஷினை எண்ணுவேன். எல்லாத்தையும் எண்ணா வந்துட்டு அப்படியே ரொம்ப நாளா 1 மாசம் அவன் தேர்தல் முடிவு அறிவிக்க இப்படி எல்லாம் இவன் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இவனுடைய இவிஎம் வச்சு தேர்தல் நடத்தக்கூடிய அந்த முகத்திரை வந்துட்டு கிழிஞ்சு போயிடும், மோசடி வந்துட்டு வெளிப்பட்டு விடும். அதனாலதான் இதை புரிஞ்சுக்குமா இந்திய உச்ச நீதிமன்றம்? இதுதான் நம்முடைய கேள்வி. என்னெல்லாம் இதுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு மீண்டும் பேப்பர் பேலட்டை கொண்டு வர்றதுதான். அதுக்கு தான் இப்படி எல்லாம் சந்தேகத்தை கிளப்புறாங்க. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது ஒரு அரச மொழி. நீ இந்த நாட்டினுடைய தேர்தலை நடத்தக்கூடியவன், நீ ஒரு சார்பற்றவன், நீ எந்த சார்பும் உள்ளவன் கிடையாது. அப்போ உன்னுடைய செயல்பாடு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லைன்றதான் இங்க கேள்வி. அப்புறம் ஒரு பேப்பர் பேலட்டுக்கு அது அடுத்து வரக்கூடிய கட்சி கூட, ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி கூட அது முடிவு எடுக்கலாம். நீங்க தான் முடிவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்தோன்னு கொண்டு வரல. விவிபேட் அப்ரூவல் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டினுடைய இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி, செலக்ட் கமிட்டி. எனவே அதை வச்சு பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் சொல்ல முடியாது. தேர்தலை நடத்தி கொடுக்க வேண்டியது முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு தேர்தலை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு. அப்படி வரும்பொழுது எப்படி நீ வந்துட்டு போல்டு டேட்டா வந்துட்டு தொகுதி வைஸ் கொடுக்க மறுக்கிறன்றதான் இங்க கேள்வி. அதற்கான பதில் இல்லை. நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. இவங்க சொன்ன இந்த பதிலை இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் எவ்வாறு பார்க்கிறது என்று பார்ப்போம், பிறகு பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். தொடர்களே, நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.